வணக்கம். இன்று நாம் திருப்பள்ளி எழுச்சியின் 9வது பாடலை பார்க்கிறோம். அதற்கு முன்னால் நம்ம ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். மார்கழி மாதத்தில் அறிவியல் ரீதியாகவும் அந்த விடிய காலை நேரத்தில் ஓசோன் என்று சொல்லக்கூடிய அந்த உச்சபட்ச நல்ல காற்றானது அதிகமாக இருக்கும். அதனால் காலையில் எழுந்து வெளியில் வந்து நம்ம கோலம் போடுறோம். நம் பெண்கள் கோலமிடுகிறார்கள். ஆண்கள் என்ன பண்ணுறாங்க? நடந்து போவாங்க, பஜனை பாடுவார்கள், இதெல்லாம் செய்வாங்க. ஏன்னா அந்த காற்று மேலே படப்பட நமக்கு பிராண சக்தியானது அதிகரிக்கிறது. இரண்டாவதாக கோலமிடுதல். மற்ற நாளில் போடுறதை விட இந்த மார்கழி மாதத்தில் கோலத்துக்கு தனி சிறப்பு உண்டு. புள்ளி கோலமாகட்டும், கொடி கோலமாகட்டும், படிக்கோலமாகட்டும், வண்ண கோலங்களாகட்டும், எல்லா கோலமும் போட்டு நம்மளாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். அது வீட்டிற்கு மகாலட்சுமியின் வரவை மட்டுமே அழைப்பதற்காக அல்ல. அது மட்டுமே கிடையாது. பூமி தாயை கோடிக்கணக்கான மக்கள் மிதித்து கொண்டே தான் இருக்கிறோம், ஓடிக்கொண்டு இருக்கிறோம், படுத்து கொண்டு இருக்கிறோம், உடைத்து கொண்டு இருக்கிறோம். எல்லா வேலையும் அந்த பூமியில் நம்ம செய்கிறோம். பிறந்ததுலேருந்து இன்னமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அவளுக்கு ஒரு நன்றி செலுத்த வேண்டாமா? அதனால்தான் தினந்தோறும் வாசலில் நாம் கோலமிட வேண்டும். ரெண்டாவது, இந்த அழகான கோலங்கள் இந்த மாதத்தில் போடுறது சிறப்புன்னா நம்மளுக்கெல்லாம் ஒரு மன மகிழ்ச்சி இல்லையா? இறைவன் நம்முடைய வீட்டுக்கு வரப்போகிறான். அப்போ நம்ம அவனை வரவேற்பதற்காக எவ்வளவு பெரிய கோலங்கள் நமக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் போட்டு செய்வோம். அதுதான் அது. அதனால் இந்த தாற்பயத்தை முதல்ல உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த 9வது பாடலில் என்ன சொல்கிறாரு மாணிக்க வாசகனா? விண்ணகத் தேவரும் நன்னவும் உன்னுடைய அடிமலர்களை தொழுவதற்கு அவர்களால் வரவும் முடியல. அவர்களுக்கே ஒன்றும் புரியல. எப்படிடா இந்த இறைவனுடைய அருளை பெறுவது என்பது அவர்களுக்கே புரியவில்லை. விழுப்பொருளே, மிகச்சிறந்த விழுமியம் அப்படின்னு சொன்னாலே என்ன? சிறப்புங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை. மிகச்சிறப்பு உடையவனே, உன்னை தொழுவதே அடியவர்களாகிய எங்களுடைய பணியாக நாங்கள் கொண்டு உன்னை மனமாற நினைத்து வாயார பாடி பணிந்து மகிழ்கிறோமே. நீ எங்களை இந்த செயல்களை செய்வதற்காகத்தான் மண்ணகத்தில் வந்து வாழச் செய்தாயோ? இந்த பூமியில் நாங்கள் வருவதற்கே வரம் செய்திருக்க வேண்டும். அந்த வரத்தை நீ எங்களுக்கு அருளி செய்திருக்கிறாய். திருப்பெருந்துறையில் உரைகின்ற இறைவனே, நீ உன்னுடைய மனம் இறங்கி வந்து கரும்பு போன்ற இனிய அழகிய கடல் அமுதத்தை போன்றவனே, உன்னுடைய கருணா மழையை எங்கள் மேல் பொழிந்து எங்களுடைய பாவங்களை நீக்கி உன் பதமலர் அடைவதற்கு சிறந்த வழியினை காட்டுவாயாக என்பதாக இந்த பாடல் அமைகிறது. பாடலை பார்க்கலாம். விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டார், விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டார், விழுப்பொருளே உன் தொழுபடியேங்கள் மண்ணகத்தே வந்து வாழ செய்தாயே, மண்ணகத்தே வந்து வாழ செய்தாயே, வண் திரு பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களி தரு தேனே, கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார், எண்ணகத்தாய் உலகு குயிரானாய், எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இறைவனின் கருணை என்பது அமுதத்தை காட்டிலும் இனியது, கரும்பின் சாற்றை காட்டிலும் இனியது. இத்தனை அருமையான அருள் கடாட்சத்தை பெறுவதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இறைவா, நீ எழுந்தருளி எங்களை உன்னுடைய பதமலர் அடைவதற்குரிய சிறந்த வழிமுறைகளை காட்டுவாயாக என்பதாக இந்த பாடல் அமைகிறது. நாளை அடுத்த பாடலில் நாம் மீண்டும்
சந்திக்கலாம்.